வலது கூட்டத்தார் அவர்களுக்கு என்னென்ன நியமத்துகள் எல்லாம் கிடைக்கும் என்பதையும் நாம் 40வது ஆயத்து வரை பார்த்தோம். அதற்கடுத்து 41வது வசனத்திலிருந்து 56வது வசனம் வரை அஸ்ஹாபு ஷிமால், அதாவது இடது கூட்டத்தார் தோல்வி அடைபவர்கள், நரகத்தில் விழுபவர்கள், அவர்களுடைய நிலை என்னவிருக்கும், அவர்கள் இவ்வாறு கடுமையான தண்டனைகளால் தண்டிக்கப்படுவார்கள் என்பதை எல்லாம் நாம் நேற்று பார்த்தோம். அவர்களுடைய பாவம் என்ன? அவர்கள் மிகப்பெரிய பாவத்தின் மீது அவர்கள் பிடிவாதமாக இருந்தார்கள். அதுதான் குஃப்ரும் ஷிர்கும், அல்லாஹ்வுடைய குறைகளை நிராகரிப்பது, அல்லாஹ்வை நிராகரிப்பது, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய விஷயத்தில் பிடிவாதமாக இருப்பது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாப்பானாக. அதற்கடுத்து அவர்கள் தொடர்ந்து நபிமார்களோடு மறுமையை குறித்து கேலி செய்வார்கள், மறுமை விஷயத்தில் கேலி செய்வார்கள். பல்வேறு கேள்விகளை அவர்கள் எழுப்புவார்கள். மறுமை எப்பொழுது வரும்? நாம் எல்லாம் மீண்டும் எழுப்பப்படுவோமா? நம்முடைய மூதாதையர்கள் எல்லாம் எழுப்பப்படுவார்களா? இது போன்ற கேள்விகளை கொண்டு நபிமார்களை தொல்லை தருவார்கள். ஏற்றுக்கொள்வதற்காக அல்ல, மாறாக நிராகரிப்பதற்கும் மற்றவர்களை ஈமான் கொள்வதிலிருந்து தடை செய்வதற்கும் இவ்வாறான கேள்விகளை அவர்கள் எழுப்புவார்கள். நாம் மண்ணாகிவிட்டால், எலும்புகளாகிவிட்டால் நாமும் நம்முடைய மூதாதையர்களும் மீண்டும் எழுப்பப்படுவோமா என்ற கேள்வியை அவர்கள் கேட்டார்கள். அதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்-பஅஸு பஅதல் மௌத், அல்-பஅஸு பஅதல் மௌத் என்பது குர்ஆனுடைய முக்கியமான ஒரு தலைப்பு. மறுமையில் நாம் மீண்டும் எழுப்பப்படுவது, மரணத்திற்கு பிறகு நாம் மீண்டும் எழுப்பப்படுவது. ஒவ்வொரு நாளும் நாம் இதனை கண்கூடாக பார்த்து வருகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹி நுஷூர். அந்த துஆவில் மார்க்கம் நம்மை நாம் உறங்கியதற்கு பிறகு நாம் மீண்டும் எழுந்துள்ளோம் என்று சொல்லாமல், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை மரணித்ததற்கு பிறகு மீண்டும் உயிர் தந்துள்ளார் என்பதை தான் நாம் சொல்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அஹ்யா என்பது ஹயாத்தில் இருந்து, பஅதமா அமாதனா மௌத் தந்ததற்கு பிறகு ஹயாத்தை மீண்டும் தந்துள்ளார். தூக்கம் என்பது சிறு மரணம். ஒவ்வொரு நாளும் அதனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களை பார்க்க செய்கின்றான். அதனை கடந்துதான் அடுத்த நாளுக்கு அவர்கள் செல்கின்றார்கள். ஒவ்வொரு நாளும் நாம் காலையில் எழுந்த பின்பு மரணத்தை சந்தித்ததற்கு பிறகு, மரணத்தை லேசாக சுவைத்ததற்கு பிறகு நாம் மீண்டும் எழுப்பப்பட்டுள்ளோம் என்பதையே நாம் சொல்லி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகின்றோம். இலைஹி நுஷூர் என்பது மரணத்திற்கு பிறகு மீண்டும் எழுப்பப்படுவது. அல்லாஹ்விடமே நாம் மரணத்திற்கு பிறகு எழுந்து திரட்டப்படுவோம், இருப்போம் என்பதை ஒவ்வொரு நாளும் நாம் அதனை ஏற்றுக்கொள்கின்றோம். இதற்கான பல்வேறு பதில்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல்வேறு இடங்களில் சொல்லியுள்ளார் என்பதையும் நாம் பார்த்தோம். முதலாவதாக படைப்பதுதான் கடினமான ஒன்று. அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு முதலாவதாக படைக்கக்கூடிய விஷயமாக இருக்கட்டும், அடுத்ததாக படைக்கக்கூடிய விஷயமாக இருக்கட்டும், பல்வேறு தடவை அதனை மீண்டும் செய்யக்கூடிய விஷயமாக இருக்கட்டும், அல்லாஹ்வுக்கு எல்லாமே சமம். அல்லாஹ்வினால் முடியாதது ஒன்றும் கிடையாது. அது நமக்கு தான். மனிதர்கள் தான் என்ன நினைப்பார்? முதல் தடவை ஒரு காரியத்தை செய்யும் பொழுது பல சிரமங்களை சந்திப்பார். அதனை மிக சிரமத்தோடு அதனை முடிப்பார். அதே காரியத்தை மீண்டும் செய்தால் அது எளிதாகி கொண்டே வரும். இது மனிதனுடைய இயல்பு. இது மனிதன். அல்லாஹ்வுக்கு அந்த மாதிரி அப்பேற்பட்ட நிலை அல்லாஹ்வுக்கு ஏற்படுவது கிடையாது. அஃபஅஈனா பில் ஹல்கில் அவ்வல் பல் ஹும் ஃபீ லப்ஸின் மின் ஹல்கின் ஜதீத். சூரா காஃபில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார், நாம் முதல் தடவை படைத்து சோர்வடைந்து விட்டோமா என்ன? உண்மை என்னவென்றால், மக்கள் இரண்டாம் படைப்பை பற்றி, அதாவது மீண்டும் எழுப்பப்படுவதை குறித்து அவர்கள் சந்தேகத்தில் இருக்கின்றார்கள். அவருடைய சந்தேகத்தின் காரணமாக இது போன்ற கேள்விகளை கேட்கிறார்களே தவிர அவர்கள் அல்லாஹ்வை
விலகிக் கொள்ளவில்லை, அல்லாஹ்வை சரியாக ஈமான் கொள்ளவில்லை, அல்லாஹ்வுடைய வல்லமையை அவர்கள் அறியவில்லை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா காஃபிலே குறிப்பிடுகின்றார். அல்லாஹ்வுடைய வல்லமை நமக்கு தெரிந்தால் நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒன்றும் இல்லாத நிலையிலிருந்து நம்மை படைத்துள்ளான் என்றால் மீண்டும் படைப்பது அல்லாஹ்வினால் முடியாதது நிச்சயமாக கிடையாது. அல் அதா அலல் இன்சானி ஹீனுன் மினத் தஹரி லம் யகுன் ஷைஅன் மத்கூரா. மனிதன் ஒரு காலத்தில் அவன் இல்லாமல் இருந்தானே, அதனை நினைத்து பார்ப்பது கிடையாதா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை ஒரு இந்திரிய துளியிலிருந்து, ஆண் பெண்ணுடைய கலந்த இந்திரிய துளியிலிருந்து அவனை படைத்துள்ளான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல்வேறு இடங்களில் குறிப்பிடுகின்றார். அதற்கடுத்து அஸ்ஹாபு ஷிமால் அவர்கள் எவ்வாறெல்லாம் தண்டிக்கப்படுவார்கள்? அவர்களுக்கு நரகத்தில் சாப்பிடுவதற்கு கள்ளி மரபும், அதனை கொண்டு அவர்கள் தங்களுடைய வயிறுகளை நிரப்பிக் கொள்வார்கள். தண்ணீர் குடிக்க கேட்டால் அவர்களுக்கு மிக அதிகமாக கடுமையாக கொதித்துக் கொண்டிருக்கின்ற நீர் தான் அவர்களுக்கு குடிக்க கிடைக்கும். அதுவும் தாகத்தோடு இருக்கின்ற, தாகத்தினுடைய அந்த நோய்வாய்ப்பட்ட ஒட்டகங்கள் இவ்வாறு தண்ணீர் குடிக்குமோ, குடித்துக் கொண்டே இருக்குமாறு அதனுடைய தாகம் போவார். அவ்வாறு அவங்க என்ன செய்வாங்க? நரகவாசிகள் தண்ணீரை குடிப்பார்கள், கள்ளி மரத்தை அவர்கள் சாப்பிடுவார்கள். அது மோசமான உணவும் மோசமான தண்ணீரும் அவர்களுக்கு தரப்பட்டு இதுதான் மறுமை காலத்தில் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய விருந்து என்றும் அவர்களுக்கு சொல்லப்படும். தண்டனைக்கு மேல் தண்டனை, கடுமையான வார்த்தைகளாலும் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்பதையெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகத்தை குறித்து மனிதர்களை எச்சரிக்கின்றார். அதிலிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக, சொர்க்கவாசிகளாக ஆவதற்காக. ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அருள் நிறைந்துள்ளது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அருள் மகத்தானது. குர்ஆனிலே பல்வேறு இடங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உண்மையை தெளிவாக்குகின்றார். அதற்கடுத்து கணிமிக்கவர்களே, 57வது வசனத்திலிருந்து 74வது வசனம் வரை இதனை நாளை நீங்கள் படித்து வாருங்கள். 4 சவால்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விடுகின்றார். நிராகரிப்பாளர்களுக்கு அவர்களுக்கு முன்பு 4 சவால்களை வைக்கின்றார். அதற்கான பதிலும் சொல்கின்றார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இல்லை என்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இல்லை என்றால், உண்மையான இறைவன் இல்லை என்றால் இந்த காரியங்கள் எல்லாம் இவ்வாறு நடக்கும் என்பதை 4 சவால்கள் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை ஈமானை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை மிக அழகாக இந்த இடத்திலே நமக்கு எடுத்து சொல்கின்றார். அதற்கடுத்து பல்வேறு விஷயங்கள் இந்த சூறாவிலே உள்ளன. எனக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை, இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக வலிக்குது. அதனால் இன்னைக்கு சீக்கிரமாக முடித்துக் கொள்வோம். நாளை இன்ஷா அல்லாஹ் இந்த சூறாவை நீங்கள் படிக்காமல் இருந்திருந்தால் இதனை பார்த்து வாருங்கள். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வசனங்களை, அதனுடைய சுருக்கமான விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் நாளையும் மறுநாளும் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனின் மூலமாக படிப்பினை பெற்று சொர்க்கவாசிகளாக ஆவதற்கும், நரகத்தில் இருந்து விடுதலை பெறுவதற்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவரையும் அருள் புரிவானாக. நாம் செய்யக்கூடிய நல்ல அமல்களை ஏற்றுக்கொள்வானாக, நம்முடைய பாவங்களை மன்னித்தருள்வானாக. ஆமீன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.